இந்த சிறுதானியம் என்ன பாவம் செஞ்சதோ தெரியல. இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. சிறுதானியம் என்ன பாவம் செஞ்சிச்சுன்னே தெரியல. இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இன்னைக்கு கரெக்ட் தானே? அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம். அப்படி தானே? கரெக்ட் தானே? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் என்னைக்காவது ஒரு தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணாலே போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. கரெக்ட் தானே? இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. சுகருக்கு ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா சொல்லுங்களேன். பெருசு இப்போ ரொம்ப ஃபேமஸானது தெரியுமா? வெந்தயம், ஆவாரம் பூ பயங்கர ஃபேமஸ் இப்போ. கொய்யா இலை, என்னது கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ். அது நெல்லிக்காய் ஜூஸும் நாவல் பழமும் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் நல்லது தான். இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட் குறைச்சிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, சிறுதானியம், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டு போகிறக்கூட. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 5 நோய்க்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான், கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது, மாத்திரையும் இன்சுலினும். இந்த முதல் 3 ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே கடைசி ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஏன்னா பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வீடியோ சேவ் பண்ணி வைங்க. ஓகே.